மலர் 2 ஃப்ளாஸ்க் எடுத்து கொண்டுட்டு போய் அங்கே லக்ஷ்மியோட ரூமில் வைக்கிறாங்க. என்ன மலர் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அத்தை, இதில் ஃப்ளாஸ்கில் ஒன்றில் டீ இருக்குது, ஒன்றில் சுடுதண்ணி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நான் எப்பாவது கேட்டால் தானே கொண்டு வந்து கொடுப்பேன், நான் கேட்காமே கொண்டு வந்து அது ஃப்ளாஸ்கில் இவ்வளோ பெருசில் வைக்கிறேன், நாங்கள் 2 பேரும் நான் டூராக போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி இல்லைங்க அத்தை, திடீர்னு கூப்பிட்டு கேட்டுகிட்டே இருப்பீங்க, நான் அடிக்கடி போய் கிச்சனில் போய் நின்றுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மேடம் மலர் மேடம் இப்போயே கொண்டு வந்து எல்லாத்தையும் இங்கே வச்சுட்டு வேறு டியூட்டி ஏதாவது இருக்கா? வீட்டில் தானே சும்மா தானே இருக்க போகிற, கேட்குறப்ப எங்களுக்கு வச்சு கொடுத்தா போதும் இல்லை, அது அப்போதைக்கு போய் அடுப்பு ஆன் பண்ணி அப்போதைக்கு சூடு பண்ணி கொண்டு வந்து கொடுத்தா போதும், இப்படி பழசு கொண்டு வந்து பேருக்கு கொண்டு வந்து வைக்கணுமேனு சொல்லிட்டு கடனை வச்சுட்டு போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அத்தை, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க அத்தை, கொண்டு வந்து வச்சுட்டேன்னா ஒரு வேலை முடிஞ்சிருமில்ல அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூப்பிட்றப்பெல்லாம் நான் ஏதாவது வேலை இருந்தால் கூட அதை விட்டுட்டு வந்து இதெல்லாம் பண்ணி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதான் ஒரே தடியாக டீயும் போட்டு வச்சுட்டேன், சுடுதண்ணியும் போட்டு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள் நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன், எப்படி வாயாடிட்டு இருக்கிறா பாருங்கள். இது அத்தனைக்கு காரணம் அது அங்கே ஒருத்தி இருக்கிறா பாருங்கள், அந்த மதி வந்ததுலேருந்து இந்த மலரும் சரியில்லை. நானே உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன். என்ன நினச்சிட்டு இருக்கிற நீ? அவளோட சேர்ந்து அவளை மாதிரியே நீயும் மாறிடலான்னு முடிவு பண்ணிட்டியா? போதும், வீட்டில் ஒரு மதியை வச்சுட்டு எங்களால் சமாளிக்க முடியல, நீ அப்படிலாம் மாறணும்னு கொஞ்சம் கூட கனவுல கூட நினச்சிடாத, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அத்தை, நான் யார் மாதிரியெல்லாம் நான் மாற விரும்பலைங்க அத்தை, நான் இருக்கிறது தான் சொல்கிறேங்க அத்தை. இப்போ நீங்கள் கூப்பிட்றப்பெல்லாம் நான் ஏதாவது வேலை பார்த்துருந்தேன்னா அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு வர மாதிரி தானே இருக்குது, அதனால தாங்க அத்தை சொன்னேன். உங்களுக்கும் டைம் பெஸ்ட்டு, என்னையும் கூப்பிட்டு இருக்க வேண்டியதில்லை அப்படின்னு கையெட்டின தூரத்தில் உங்களுக்கு எல்லாமே இருக்க போகுது, அதனால தாங்க அத்தை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற உடனே சுரேஷோடைய அப்பா சொல்கிறாரு, சரி நீ போமா மலர், நான் பேசிக்கிறவங்க அத்தை கிட்ட அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. என்னங்க நான் நமக்காக தான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் வாட்டுக்கு போன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, நம்ம ஏதாவது சொன்னாலும் எடுத்து தான் கூட பேசுவாளோ ஒழிஞ்சு அவள் பண்ணது தப்பு நம்ம புரிஞ்சுக்க போகிறதும் கிடையாது, பழைய மலரும் கிடையாது இது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க இப்படியே விடுறதா விழுகல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டியே ஆகணும், ஃபஸ்ட்டு தங்கராஜ் மாப்பிள்ளையை வர சொல்லிவிட்டு இங்கே நடக்கிறதெல்லாம் சொல்லி தான் ஆகணும், அவர் தான் இவங்களுக்கெல்லாம் கரெக்டு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம மாப்பிள்ளையை கூப்பிட்டுட்டே இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் கரெக்டு தான், போகிற போக பார்த்தா இது வீடாகவே இருக்காது போல இருக்கே, என்னைக்கு இந்த மலர் கால் எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சாலோ அன்னிலிருந்து எல்லாமே தலைகீழாக மாறிடுச்சு, நம்ம நினச்ச மாதிரியில் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாங்க, எனக்கு அதான் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தங்கராஜுக்கு கால் பண்ணுறாருங்க. கால் பண்ணிவிட்டு, மாப்பிள்ளை ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா சாயந்தரம் இல்லை நாளைக்கு இது வர முடியுமா உங்களால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏமாம்மா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிரச்சனை எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் முன்கூட்டியே உங்களை வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏமாம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, நீங்கள் வீடு வரைக்கும் வந்துட்டு போங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க மாமான்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. வச்சேன்னே இவங்களுக்கு வேலையே என்ன, உட்காந்தா குத்தம் நின்னா குத்தம், நீ அதுக்கடுத்து என்ன பிரச்சனை பண்ணி வச்சுக்கிறாங்களோ, எதுக்கு இப்படி கூப்பிட்றாரு தெரியலையே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு சரி ஓகேன்னு சொல்லி அடுத்த நாள் தங்கராஜ் போகிறாங்க. ரேவதியும் கூட்டிகிட்டு தான் போகிறாங்க. மாப்பிள்ளை வீட்டில் வர எதுவுமே சரியில்லை, இல்லை நம்ம கைமீறி போயிரு போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இல்லை அந்த மதி மட்டும்தான் நம்ம சொல்கிற பட்செல்லாம் கேட்காம இருந்தால் கொஞ்சம் நாளில் எப்படியே வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க என்ன ஏதுன்னு பார்த்து புரிஞ்சுட்டு அந்த பொண்ணு மாறிடுவான்னு சொல்லி நினச்சா, மதியை பார்த்து இந்த மலரும் குட்டிச்சு வரைட்டா, நாங்கள் சொல்கிறதெல்லாம் எதுவுமே கேட்குறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஆமாம் மாப்பிள்ளை இப்போல்லாம் அவள் பண்ணுறது கரெக்டு, நாங்கள் பண்ணதெல்லாம் ஏதாவது தப்பாக இருந்தால் அது உடனே வாய் மேலே பேசிகிட்டே இருக்கிறா, நாங்கள் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் கேட்குறதே இல்லை அப்படின்னு நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்கிறாங்க. சரியா போச்சு போங்க, உங்கள் பொண்ணு அங்கே அதுக்கு மேலே என்ன ஆரம்பி 24 மணி நேரம் ஃபோனே வச்சுக்கிட்டே இருக்கா, யார் ஃபோனில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பார்த்தா ஃபோனை பாஸ்வேர்டு போட்டு வச்சுருக்கா, யார் பேசுகிறாங்க யார்கிட்ட பேசுகிறா என்ன ஏதுன்னு தெரில, எனக்கு தெரிஞ்சு இவங்க 3 பேர் சேர்ந்து தான் கூட்டு கலகமானித்தனம் ஏதோ பண்ணிகிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஆமாம்மாம்மா இங்கே பாருங்கள் எப்போ பார்த்தாலும் ஃபோனை வேலை முடிச்சு அடுத்த கையில் ஃபோனை எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கா, எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே பேசி வச்சு ஏதோ பண்ணுற மாதிரி தோணுதுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு சுரேஷுடைய அம்மா, நான் தான் சொன்னேன்லங்க, இந்த மதி மட்டும் கிடையாது, இந்த வீட்டையே மொத்தத்திலே மாற்றிடுவா, கடைசியில் நம்மளவே மாற்றினாலும் மாற்றி விட்ருவா போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, மதி என்னென்ன பண்ணுறான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கரெக்டாக ரேவதி வந்துடுறாங்க. ஏங்க எதுக்குங்க இப்படிலாம் கேட்டிருக்கீங்க, அந்த பொண்ணு வேலையை பார்த்துட்ருக்கா, நீங்கள் உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க, ஏம்மா இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லி ஃபோன் பண்ணி வர சொல்லி அவர்கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஏம்மா மலர் இத்தனால நீங்கள் சொன்னது எல்லாத்தையும் கேட்டுருந்தாங்க அண்ணி, இப்போ தான் ஏதோ அவங்க தோன்றதை சொல்கிறாங்க, அமைதியாக இருந்தாலும் திட்டுறீங்க, ஏதாவது ஒன்றுமே பேசுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசினாலும் பேசுனேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்றைக்கு மலர் பேசலை அமைதியாக இருக்கிறான்னு சொல்லி நான் என்றைக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் எது சொன்னாலும் அவள் கேட்டுட்டு போயிடுவா, வாயில்லாத பூச்சி அப்படிங்கிற மாதிரி தானே எனக்கு பேச்சு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே, பெரியவங்க சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியாக போகிறது தப்பு இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. பெரியவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருந்தால் பேசலாம், தப்பாக இருக்கிறப்போ தப்புன்னு தானே சொல்ல முடியும், அப்போ இப்போவும் மலர் நீயும் சொல்லி புரிய வைக்கலைன்னா உங்களுக்கு எப்போ தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. போதுண்டி நீ எல்லாம் சேர்ந்து தான் ஃபோனில் குரூப்பாக க்ரியேட் பண்ணிவிட்டு எல்லாம் 3
பேர் சேர்ந்து பேசி வச்சுட்டு தான் எல்லாம் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்களா? என்ன நானும் உங்கள் அப்பா அம்மா இருக்கிறது உங்களுக்கெல்லாம் கண்ணுக்கு உறுத்தலாக இருக்கோ? அதான் அன்றைக்கி அது மாதிரிலாம் பேசிட்டில்ல, எங்கள் அம்மா அப்பாவை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் பேசிட்டு சாரி வேறு கேட்டேன். இப்போ தானே உன்னை பற்றி எல்லாமே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்து சுரேஷோட அப்பா சொல்கிறாங்க, கொஞ்சம் அமைதியாக இரு, தேவையில்லாமல் நீ பேசிகிட்டு இருக்க, அதை லக்ஷ்மி நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ரேவதி பேசிகிட்டு இருக்கிற நீயே? வீட்டுக்கு வந்த மருமகன் நம்ம வீட்டில் நம்ம அம்மா அப்பாவை வந்து பார்த்து நடந்துக்கிறாங்களா, அம்மா அப்பா சொல்கிறத கேட்குறாங்களாங்கிறத விட்டு போட்டு அவங்க பேசுறதெல்லாம் கரெக்டு, நாங்கள் சொல்கிறதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா நான் அப்படி சொல்ல வரலப்பா, சும்மா வந்துட்டு வந்தவங்கெல்லாம் அது பண்ணுறது குறை, இது பண்ணுறது குறை, நடந்தா குறை, நின்னா குறைன்னு சொன்னேன் எப்படிங்கப்பா? அவங்க வேறு வீட்டிலேருந்து வந்திருக்காங்க, முழுசாக மாறணும்னா எப்படி? அவங்களுக்கு எப்போ என்ன தோணுதோ அதுதானப்பா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது சரி ரேவதி, நீயும் சரியில்லை ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அப்படி இல்லைப்பா அப்படின்னு சொல்லப்போ, போதும் இதுக்கு மேலே நீ எதுவும் பேச வேண்டாம், நீ அமைதியாக கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ மலர் வராங்க, வந்துட்டு காஃபி கொண்டு போய் கொடுக்குறாங்க. வந்துட்டு எனக்கு காஃபிலாம் எதுவும் வேண்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்துருக்கலாம்ல, அதுக்கு தான் அந்த மாதிரி நான் எதாவது பண்ணியிருப்பேன்ல, சரி பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ வந்தோடனே எனக்கு என்ன வேணும்னு உங்கள்கிட்ட சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி சொல்லலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, இப்போ இரு ரேவதி நானே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போவுமே நீங்கள் வந்தீங்கன்னா காஃபி குடிப்பீங்க, அதனால தான் அண்ணி காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க, இதில் என்னங்க தப்பு இருக்குது? வேண்டான்னு முன்னாடி என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நான் உள்ள கிச்சனில் போய் அண்ணிகிட்ட பேசிகிட்டு இருக்கப்போ நான் சொல்லியிருந்திருப்பேன்ல, அவங்க பாவம் கஷ்டப்பட்டு வச்சுட்டு வந்தாங்கல்ல, அது வேஸ்ட்டாக போகுதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்போ வேஸ்ட்டாக போகுதுன்னு இப்போ அதை நான் வாங்கி குடிக்கணுமா? இப்படி தாங்க மாப்பிள்ள, காலையிலேயே ஃப்ளாஸ்கில் டீயை ஃபுல்லாக போட்டு கொண்டு வந்து வீட்டில் ரூமில் வச்சுட்டா, டீ அதே போல் சுடுதண்ணியும் போட்டு இன்னொரு ஃப்ளாஸ்கில் போட்டு வச்சுட்டா, கேட்டால் நீங்கள் என்னை கூப்பிட்டே இருக்காதீங்க, ஏதாவது இங்கே தானே இருக்கோம் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா, இவ பண்ணுறதே சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா அதெல்லாம், மலர் இத்தனை நாளாக நல்லா தானம்மா இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க நான் இத்தனை நாளாக எதுவும் பேசாமல் இருந்தேன், மனசுக்குள்ளேயே வந்துட்டு போட்டு புழுங்கிட்டு இருந்தேன், இப்போ சிலதெல்லாம் தப்பு கரெக்டுன்னு சொல்லி தோணுச்சுன்னா அதை வந்து திரும்ப கேட்குறேன், இதில் எதுவும் தப்பு இல்லையே, மனசுக்குள்ளேயே வச்சுட்டு கஷ்டப்படுறத விட வெளியில் சொல்லிட்டு கேட்டுட்டோம்னா அவங்களுக்கு புரிஞ்சிடும் நான் என்ன நினைக்கிறேன்னு, அவங்க என்ன சொல்ல வராங்கிறதும் பார்த்து பேசுவாங்கல்ல, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி மலர் வர வர ரொம்ப ஓவராக போயிட்டுருக்குது வாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முன்னாடியே அடிக்கிறதுக்கு கையோங்கிடுறாங்க லக்ஷ்மி. இதை பார்த்துட்டு இருக்கிற மலர் கையை பிடிச்சிடுறாங்க. என்னது என் கையவே பிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அத்தை அடிக்கிறதுக்காக ஒன்றும் எங்கள் அப்பா அம்மா என்னை பெற்று போட்டு இங்கே கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கல, வாழ்கிறதுக்காக வந்திருக்கேன், நீங்கள் அடிச்சிங்கன்னா அதை நான் வாங்கணுன்ட்டு இல்லையே, அடிக்காதீங்கன்னு கையை தானே பிடிச்சிருக்கேன். ஒருத்தி என்னடானா புருஷனை கை நீட்டி அடிக்கிறா, இவனா என் கையை பிடிக்கிறா, என்னங்க நீ நடக்குதுங்களா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்போ உடனே ரேவதி வந்துட்டு, அம்மா நீ பண்ணுறது கரெக்டாம்மா, நீ இப்போ எம்எல்ஏ கை வச்சினா அடிக்காதமான்னு சொல்லிட்டு கைப்பிடிப்பேன்ல, அப்படி தானே அண்ணியும் பிடிச்சிருக்காங்க, இதில் என்ன தப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா போச்சு, ஏங்க இது வீடாகவே இல்லைங்க, இவளுக்கு அராஜகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாளுங்க, இந்த வீட்டில் ஒன்றா இவளுக்கு இருக்கணும், இல்லை நாம் இருக்கணும், இவளுக்கெல்லாம் வந்து நல்லாரும் சேர்ந்து நம்மளை ஏதாவது பண்ணிடுவாளுங்க, திட்டம் போட்டுட்டாளுங்க. அதுவும் மதி வந்து நல்லா திட்டம் போட்டு இவளுக்கு மைண்டை நல்லா மாற்றிட்டா, என்ன பண்ணாலோ எது பண்ணாலோ தெரியலையே, நல்லா இருந்த பிள்ளையும் சேர்த்து இப்படி மாற்றி வச்சுக்கிறாளே, இதை கேட்குறக்கு ஒருத்தரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பாடு போட ஆரம்பிச்சிடுறாங்க. மதி ரூம்லேருந்து வெளில வராங்க. என்னாச்சு மலர் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, வாடிமா வா, நீ சொல்லி கொடுத்த மாதிரியே நடந்துட்டுருக்கிறா, நீ என்னென்ன பண்ணணும்னு நினச்சியோ அதில் 10 மடங்கு சேர்த்தி மலர் பண்ணிக்கிட்டு இருக்கிறா, இத்தனை நாளாக அமைதியாக இருந்ததுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணிகிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சுங்க மலர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அத்தை கோவத்தில் நீ அடிக்க வந்தாங்க, கையை பிடிச்ச அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீட்டில் எல்லாருமே அடிக்கிறதுக்கு தான் கை வைங்களா, யாரையும் அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அன்றைக்கி தானே பேச்செல்லாம் முடிஞ்சுது, திரும்பவும் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி ரொம்ப கோவமாக கேட்குறாங்க.